வெல்கம் டு பாசிட்டிவ் ஜியோ பாலிட்டிக்ஸ். நான் உங்கள் சிஏ மணியன் கோபி. 2 நாள் முன்னாடி பங்களாதேஷ்லேருந்து ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு ஒன்று வந்திருக்கு. அது பாகிஸ்தானை பயங்கரமாக உலுக்கியிருக்குன்னே சொல்லலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, $4.52 பில்லியன் பணத்தை வந்து பாகிஸ்தான் எங்களுக்கு கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, பப்ளிக்காக ஒரு ஜென்ரல் அப்பாலஜி ஒன்று பண்ணணும், சாரி கேட்கணும். இந்த 2 கோரிக்கையை வந்து இப்போ இருக்கிற இன்ட்ரீம் பங்களாதேஷ் கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. சரி, எதுக்காக இந்த மாதிரி இவ்வளோ பணம் கேட்குறாங்க, எதுக்காக அப்பாலஜி கேட்குறாங்க, இதனால் என்ன விளைவுகள் இருக்க போது, இந்தியாவுக்கு இதனால் என்ன ஒரு இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், பாகிஸ்தானும் பங்களாதேஷும் ஒரே நாடாக தான் இருந்தது. எப்படி இந்தியா பாகிஸ்தான் முதல்ல ஒரே நாடாக இருந்து அதுக்கப்புறம் பாகிஸ்தான் தனி நாடாக பிரிஞ்சு போச்சோ, அதே மாதிரி பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தான்லேருந்து பிரிஞ்சு போச்சு 1971ஆம் ஆண்டு. அப்போ அதுக்கு முன்னாடி ரெண்டுமே ஒரே நாடாக தான் இருந்துச்சு. அப்படி ஒரே நாடாக இருந்து 2 நாடாக பிரியும் போது என்ன பொதுவாக உள்ள ஒரு புரிதல் ஒப்பந்தம்னு கேட்டிங்கன்னா, நாடு மட்டும் பிரியாது, அந்த நாட்டோடைய சொத்துக்களும் எவ்வளோ தூரம் நாடு பிரியப்படுதோ அவ்வளோ அளவுக்கான பணமும் வெல்த்தும் வந்து பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒப்புதல். அப்போ அது என்ன அடிப்படையில்னு கேட்டிங்கன்னா, மக்கள் தொகை அடிப்படையில். ஸோ மக்கள் தொகை அடிப்படையில் பங்களாதேஷ் தனி நாடு ஆயிருக்கும் போது, அதாவது 50 வருஷத்துக்கு முன்னாடி 54 வருஷத்துக்கு முன்னாடி நாடு பிரிஞ்சப்போ பாகிஸ்தான் பங்களாதேஷ் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கல, அது வட்டி இல்லாமல் போட்டு இப்போ எங்களுக்கு வந்து $4.52 பில்லியன் எங்களுக்கு தேவை, அது ஒழுங்காக கொடுத்துருங்கன்னு சொல்லி பங்களாதேஷ் வந்து வெளிப்படையாக ஓப்பனாக அறிவிச்சிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு உடனே ஒரு கேள்வி வரும், அப்போ நம்மளும் வந்து பாகிஸ்தான் தனியாக பிரியும் போது நம்மளும் பாகிஸ்தானுக்கு பணம் கொடுத்துருக்கணும் இல்லையா, அப்போ நம்ம அது கொடுத்தோமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, ஆமாம் நம்ம கொடுத்தோம். எவ்வளோ கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போது வந்து இந்திய பாகிஸ்தான் சேர்ந்து இருக்கும்போது உள்ள மக்கள் தொகையில் 17.5% பாப்புலேஷன் வந்து அப்போ இந்தியாவிலேருந்து தனியாக பிரிஞ்சு போனாங்க. அப்போ நம்மளும் அதே மாதிரி கணக்கெடுக்கும் போது மொத்தம் 400 கோடி ரூபாய் அப்போ இந்தியாவுடைய சொத்து கையிருப்பாக இருந்துச்சு. அந்த 400 கோடியில் 17%, அதாவது கிட்டத்தட்ட 75 கோடி ரூபாயை நம்ம பாகிஸ்தான் சென்ட்ரல் பேங்க்கு கொடுத்து, அவ்வளோ பணத்தை கொடுத்து தான் நம்ம பாகிஸ்தான் ஒரு நாடு தனியாக பிரித்து கொடுத்தோம். அப்போ அதே மாதிரி பாகிஸ்தானும் பங்களாதேஷுக்கு அப்போ எவ்வளோ மக்கள் தொகை பிரிஞ்சு போச்சோ, அப்போ கிட்டத்தட்ட 50% ஆஃப் தி மக்கள் தொகைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அளவுக்கான பணத்தை வந்து பிரித்து கொடுத்துருக்கணும். எவ்வளோ பெரிய ஒரு விஷயம்னு பாருங்கள். 55 வருஷமாக அவங்க இன்னும் அந்த பாக்கியை கொடுக்காம வச்சுட்டே இருந்துக்கிறாங்க. இவங்க இப்போ கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி அது மாதிரி கேட்டுக்கிறாங்க. பட் இந்த வாட்டி வெளிப்படையாக கேட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த பிரிவினையும் போது நிறைய அட்ராசிட்டிஸ் நடந்துச்சு. அந்த அட்ராசிட்டிக்கும் சேர்த்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த பிரிவினைவாதத்துக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலுமே ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 1960களில் ஈஸ்ட் பாகிஸ்தான், அதாவது இப்போ பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஈஸ்ட் பாகிஸ்தானில் மிகப்பெரிய சைக்ளோன் ஒன்று வந்திருக்கு. அந்த சைக்ளோனில் ஏகப்பட்ட பேர் இறந்துருக்கிறாங்க. அப்போ வந்து பாகிஸ்தான், அதாவது ஒன்றிணைந்த பாகிஸ்தான் நிறைய பணம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா திரட்டியிருக்காங்க இந்த சைக்ளோனுக்காக. அப்போ ஈஸ்ட் பாகிஸ்தானுக்காக, அந்த சைக்ளோனுக்காக அவங்க திரட்டப்பட்ட பணம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட $200 மில்லியன் அப்போ உள்ள காலகட்டத்துக்கு. அந்த $200 மில்லியன் பாகிஸ்தான் சென்ட்ரல் பேங்க்ல, அதாவது வெஸ்ட் பாகிஸ்தானில், இப்போ இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அந்த பணத்தை வாங்கி அதை பங்களாதேஷ்க்கு வந்து செலவழிக்கவே இல்லை, அதை சுத்தமாக செலவழிக்கவே இல்லைங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அதுக்காக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாரு முஜிபுர் ரஹ்மான்கிறவங்க. அது யாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ப்ரீவியஸ் பங்களாதேஷ் பிரைம் மினிஸ்டருடைய அப்பா. அந்த சைக்ளோனுக்கு அவங்க பணம் செலவழிக்காமல் இருந்தது, ஓரவஞ்சனையாக வெஸ்ட் பங்களாதேஷை வந்து அவங்க ட்ரீட் பண்ணது, இதெல்லாம் தான் அக்ரிவேட் ஆகி 1970 அடுத்த ஒரு சைக்ளோன் வருது, போலா சைக்ளோன் சொல்லிட்டு. அந்த சைக்ளோன்லையும் பாகிஸ்தான் ஒழுங்காக நிர்வகிக்காது ஒரு முக்கியமான காரணம் சொல்கிறாங்க. அடுத்த வருஷமே மிகப்பெரிய ஒரு புரட்சி வெடிச்சு இந்தியாவுடைய ஒரு உதவியோட, அப்போ இந்திரா காந்தி அவர்கள் நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க, அவங்களோட உதவியோட பங்களாதேஷ் ஒரு தனிநாடாக அறிவிக்கப்பட்டுச்சு. அதை முதல்ல பங்களாதேஷை தனிநாடாக அங்கீகாரம் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்தியா தான். உலக நாடுகள் எல்லாத்துலேயுமே முதல்ல அது அங்கீகாரம் பண்ணது இந்தியா. அப்படிப்பட்ட இந்தியாவோட தான் வந்து இப்போ பங்களாதேஷ் வந்து உறவை வந்து மோசம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ புதுசாக ஒரு இன்ட்ரீம் பிரைம் மினிஸ்டர் வந்திருக்கார் இல்லையா, யூனஸ், அவர் வந்து இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக நிறையா ஸ்டாண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. சரி, காலம் பதிலளிக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஹிஸ்ட்ரியில் யார் நம்மளுக்கு உதவி பண்ணாங்க, யார் நம்ம பக்கம் நின்னாங்கிறதெல்லாம் மறந்துட்டு ஒரு தலைமை முடிவெடுக்கும் போது அந்த நாடுக்கு அதுக்கு உண்டான பலன்கள் அனுபவிக்குது. இந்த மாதிரி தவறான ஆட்களை உட்கார வைக்கும் போது அந்த நாடுக்கே அது வந்து பெரிய ஒரு பின்னடைவே அமையுது. சரி, திரும்ப இந்த கேஸுக்கு வந்தோன்னு சொன்னால், இப்போ பாகிஸ்தானோட பண நிலவரம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் $5 பில்லியன் தான் பாகிஸ்தானோட ஃபாரெக்ஸ் ரிசர்வே. அந்த 5 பில்லியனில் இப்போ $4.52 பில்லியன் அவங்க கேட்குறாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கலாம், பாகிஸ்தான் இந்த பணத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. பணம் இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான மனசு இருக்காது. 55 வருஷமாக கொடுக்காதவங்க இப்போ இப்படி திடீர்னு கொடுக்கறதுக்கான எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லை. அதனால் அவங்க கொடுக்க போகிறது கிடையாது. அது மட்டும் இல்லை, பாகிஸ்தான் வந்து இப்போ பங்களாதேஷோட ரொம்ப வீக் ஆகிட்டாங்க. ஏன்னா எப்போ வந்து ஒரு நாடு அவங்களுடைய அடிப்படை வாதத்திலே ரொம்ப தொடர்ந்து போகிறாங்களோ அவங்க வளர்ச்சி அடையவே முடியாது. இப்போ 2-3 நாடுகள் இருக்குது. இப்போ இந்த 3 நாடுகள் எடுத்து இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் நம்ம எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கோன்றது கண் முன்னாடி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தானோட பெட்டராக வளர்ந்துருக்கு. ஆனால் இப்போ திரும்ப பங்களாதேஷுமே பாகிஸ்தான் மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அவங்களும் ஒரு அடிப்படைவாத கண்ட்ரியாக மாறிட்டு இருக்காங்க. அதனால் ஃபியூச்சரில்
அவங்க எப்படி போக போறாங்கன்றது நமக்கு தெரியாது. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டம் படி பாகிஸ்தானோட கரன்சி பங்களாதேஷோட வீக்கனான ஒரு கரன்சியா தான் இருக்குது. இந்த 2 காரணங்கள்னால பாகிஸ்தானால பணத்த குடுக்கறதுக்கான வாய்ப்பே இல்ல. சரி, இந்த சமயத்துல ஏன் பங்களாதேஷ் வந்து இந்த மாரி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, பங்களாதேஷோடைய கடன்ல அவங்க செலுத்தக்கூடிய வட்டி வந்து ஜாஸ்தியாகிட்டே இருக்கு. இன்னைக்கு நிலவரப்படி பங்களாதேஷோட எக்ஸ்டர்னல் டெட், வெளிய அவங்க வாங்கியிருக்க கடன் மட்டுமே $100 பில்லியன். $100 பில்லியன் அவங்க வாங்கியிருக்காங்க. அதோட வட்டி ஜாஸ்தியாயிட்டே இருக்கு. சரி, இவ்வளோ பணம் அவங்க மட்டும் தான் வாங்கலாம்னு கேட்டிங்கன்னா, இல்ல, நிறைய நாடுகள் வாங்கியிருப்பாங்க. இப்போ அமெரிக்கா, ஜப்பான்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே அளவு கடன் வாங்குவாங்க. ஆனா கம்மியான வட்டியில வாங்குவாங்க. 2%, 3% வட்டியில தான் வாங்குவாங்க. ஆனா பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னா 6, 7, 8% வரைக்கும் கூட எக்ஸ்டர்னல் டெட் வாங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதனால அவங்களுடைய வட்டி சுமை ஜாஸ்தியாகிட்டே இருக்குது. இது பங்களாதேஷ் மட்டுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பாகிஸ்தானுக்கு இதே நிலைமை தான். ஆனா பங்களாதேஷ் அவங்களோட வட்டி சுமையை குறைக்கிறதுக்காக அவங்களுக்கு எங்கேருந்துலாம் பணம் வரணும்னு ஒரு கணக்கு எடுப்பாங்க இல்லையா? அப்படி கணக்கெடுக்கும்போது நம்மளுக்கு 50 வருஷமா பெண்டிங் இருக்கக்கூடிய பாகிஸ்தான்லேருந்து நம்மளுக்கு வந்து 4.52 பில்லியன் வரணும். அதனால அதை கலெக்ட் பண்ணுவோம்னு இப்போ அதை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்ட்ரீம் இன்சார்ஜ் எடுத்துக்கக்கூடிய முகமது யூனிஸ் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாக ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, ஒரு ட்ரேட் வார் முன்னெடுக்கிறாங்க, டிஃபென்ஸ் பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இது எல்லாத்துக்கு எங்கேருந்து பணம் வரும்? அப்போ இதுக்காகவும் அவங்க முன்னெடுக்கிறாங்க. சரி, இதே வந்து ஏன் 50 வருஷமா கணக்கு எடுக்காமல் இருக்காங்க, 50 வருஷமா ஏன் கலெக்ட் பண்ணாமல் இருக்காங்கன்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி இருந்த ஷேக் ஹசீனா கவர்மெண்ட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பாகிஸ்தான்ல இருந்தெல்லாம் நம்மளால இந்த பணத்தை வாங்க முடியாது. அப்போ எப்படி தான் வாங்க முடியும்? நம்ம இது ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்து தான் கொண்டு வர முடியும். அப்போ அதுக்குண்டான கட்டமைப்பை அவங்க ஏற்பாடு பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? அவங்களோட விடுதலை போராட்டத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தாங்க. அவங்க அப்பாவா இருக்கட்டும், இருந்தாலுமே பாகிஸ்தான்லேருந்து வெளியே வந்து அந்த மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தாங்க. நிறைய மானுமெண்ட்ஸ் பில்டு பண்ணாங்க. அமெரிக்கா கிட்ட போய் முறையிட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. அப்போ இப்போ இருக்கிற கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, மியரா ஒரு ஷோ பண்ற ஒரு கவர்மெண்ட்டாக தான் இருக்கிறாங்க. அதனால இது என்ன பலன் கிடைக்கும்னு தெரியாது. இப்போதைக்கு சரி எதுவுமே கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தான் கொடுப்பாங்க. இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னு சொன்னால், அந்த $200 மில்லியன் அவங்களுடைய அந்த சைக்ளோனுக்காக வாங்கி கொடுக்கப்படலன்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா? அதை மட்டும் வேணா பாகிஸ்தான் வந்து திருப்பி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவுமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா, அப்படியே எடுத்து கொடுத்துட மாட்டாங்க. அவங்க ஒரு கோரிக்கை வைப்பாங்க. பங்களாதேஷும் பாகிஸ்தானும் மிலிட்டரி ஜாஸ்தியா உறவு மேற்கொள்ளணும்ன்ற ஒரு கோரிக்கையை வச்சு கூட அவங்க அந்த $200 மில்லியன் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே கூட ஒரு ஐவாஷா இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ எல்லாத்துக்கும் தெரியும், பாகிஸ்தானும் பங்களாதேஷும் நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க. நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும் உறவு சரியில்லைன்னு தெரியும். நம்மளை பங்களாதேஷ்க்கு எந்தெந்த விதத்துல எல்லாம் நம்மளை வந்து நம்மளுக்கு சுற்றி இருக்க நெய்பரை வந்து விலக்கி வைக்க முடியுமோ அவ்வளோ விலக்கி வைக்கிற ஜியோ பாலிட்டிக்ஸ் வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. சைனா ஒரு பக்கம் வேலை பண்ணுறாங்க, பாகிஸ்தான் ஒரு பக்கம் வேலை பண்ணுறாங்க, ஸ்ரீலங்காவை இழுக்கிறதுக்கு ஒரு பக்கம் வேலை பண்ணுறாங்க, பங்களாதேஷ் இழுக்கிறதுக்கு ஒரு பக்கம் வேலை பண்ணுறாங்க. இந்த எல்லா வேலைகளுக்கு நடுவில் பாகிஸ்தானும் பங்களாதேஷும் நெருங்கிறதுக்கான ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டு இருக்குது. அந்த கட்டமைப்பு பாகிஸ்தானுக்குள்ளேயும் பங்களாதேஷ்குள்ளேயும் ஒரு கோவத்தை ஏற்படுத்திருக்கூடாது, ஒரு காரணம் இருக்கணுங்கிறதுக்காக கூட இந்த மாதிரி பணம் கேட்கறத வெளிப்படையாக பண்ணி அதுக்கு அவங்க பணம் கொடுக்கறதாகவும், அதுக்காக தான் அவங்க மிலிட்டரி ரிலேஷன்ஸ் சேர்க்குற மாதிரியும் அவங்க ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறதுக்காக கூட இது இருக்கலாம்ங்கிறது ஒரு யூகம். நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். நம்மளோட அரசாங்கம் இப்போ வந்து ஸ்ட்ராங்காக ஸ்டெபிளைஸ்டாக இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான பலவிதமான ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையுமே நம்ம முறியடிச்சிருவோங்கிறதுல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். இது பொறுத்திருந்து பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நிறைய முன்னெடுப்புகள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு முன்னெடுப்புகள் என்னங்கிறத நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நம்ம இது எல்லாத்தையும் தெரிஞ்சு கொஞ்சம் அவேராக இருந்துப்போம். இப்போ பங்களாதேஷ்க்கு அப்புறமா சைனாலையும் நிறையா டாரிஃப் போட்டதுக்கு அப்புறமா நம்மளுடைய எக்கனாமி டெவலப் ஆகிறதுக்கான நிறைய வழிமுறைகள் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதில் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணி எப்படி வளர்றோங்கிறத நம்ம பார்ப்போம். உங்களுக்கு இந்த மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் கண்டென்ட் தமிழில் கேட்குறது பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்கை தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் ஜியோ பொலிட்டிக்ஸ் கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களோட விடைபெறுவது CA மணியன் கோபி. வணக்கம்.